அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம பைபிளில் பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் வைத்து அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிளில் பார்த்தா எல்லாம் பெரிய வீரர் கிடையாது, வீக்னஸ் உள்ள ஆட்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவனை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி, நீங்கள் பாருங்கள், அவனை ரிப்பேர் பண்ணி பட்டி பார்த்து அப்புறம் பெயிண்ட் அடித்து அவனை அலங்கரிச்சுக்கிறார். வேற அதான் அவர் சொல்கிறார், நான் குயவன், நீ களிமண், அதை கொஞ்சம் அப்படி போட்டு இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணுறாரு. யாருமே ரெடிமேடாக சூப்பர்மேன் கிடையாது. ரெடிமேடாக சூப்பர்மேன் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, he can make you a super person. ஆனால் when he picks up, நம்ம கொஞ்சம் தள்ளாடுற ஆளுங்க, பலவீனர்கள், பயந்தோர்கள், ஏழைகள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதுலேருந்து கதை நம்ம எழுதியிருக்காரு. ஃபுல்லாக என்ன எழுதிக்கிறாருன்னா, ஆதியாகமத்தில் எழுதியிருக்கிறாரு. ஆபிரகாம் சாராள் இருக்காங்க. அவங்க போயிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய நான் கொடுக்க போகிறேன். உடனே அந்த அம்மா தான் செய்யுது, சும்மா இருக்க வேண்டியதானே, சிரிக்குது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சொல்லுங்க? இப்போ அந்த அம்மாவுக்கு நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, சும்மா இல்லை. அவங்க சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள், நம்ம 100 வயசு செஞ்சுரி அடிச்சிட்டோம், சச்சின் அடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம அடிச்சிட்டோம், நம்ம வயசாகிடுச்சு, இங்கே போய் நடந்து கிடந்து இப்போ போய் பாப்பாலாம் பிறந்து அது பின்னால் நான் போய் கீழே விழுந்து என்னத்துக்கு, இதெல்லாம் நடக்குமா? நம்ம வீட்டுக்கார் வேற தாத்தா மாதிரிக்கிறாரு, இன்னாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, குழந்தைலாம் இப்போ சொன்னா அப்படி சிரிச்சிச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்குன்னு என் கற்பனை, போகாமல் இருக்கலாம். சிரிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் சிரிக்கிற அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். கர்த்தரால் ஆகாதது எதுவும் உண்டோ? அப்போ ஆண்டவர் என்ன தலையில் ஏற்ற வர்றாருன்னா, நீ சிரிச்சது கரெக்டு, எல்லாம் ஓகே, நீ சிரிச்சது எதுக்குன்னு அப்புறம் பேசலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரால் ஆகாதது எது ஒன்று உண்டோ அதை நம்ப மாட்டியோ?